தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இவருடைய பெற்றோர் கார்த்திகேயன், சுந்தரவள்ளி. இவர்கள் இருவரும் அரசு பள்ளி ஆசிரியர்கள். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னர் தாய் தந்தை இருவரும் உயிரிழந்த நிலையில் விஜயலட்சுமி ஆதரவின்றி தவித்துள்ளார். நாசரேத் பகுதியில் வசித்து வரும் இவர் அக்கம் பக்கத்தினரே நாடி பிழைப்பை தள்ளியுள்ளார். இந்நிலையில் திருமணமாகாத அரசு ஊழியர்களின் மகள்களுக்கு வழங்கப்படும் ஜீவனாம்ச ஓய்வூதியம் பெற வேண்டி விண்ணப்பித்துள்ளார். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த ஓய்வூதியத்திற்காக அவர் பல்வேறு அரசு அலுவலகங்களை நாடி சென்றபோது அங்கு சென்றால் இங்கு, இங்கு சென்றால் அங்கு என ஒவ்வொரு அலுவலகமாக அலைக்கழிக்கப்பட்டு நொந்து ஒடிந்துள்ளார். சாத்தாங்குளத்துக்கு போனோம் இந்த ஆஃபீஸுக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பென்ஷன் நம்பர் வேணும், அங்கே மேலே இடத்துல கேட்பாங்க, அதை கொண்டு வந்தால் தான் நாங்கள் தருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம். அங்கேயும் அதை கொண்டா இதை கொண்டான்னு எல்லாம் அலக்கழிச்சாங்க தூத்துக்குடியில். தன்னை கவனித்துக் கொள்ள கூட யாரும் இல்லாத நிலையில் அவ்வப்போது அக்கம் பக்கத்தினர் அளிக்கும் உணவை உண்டு வாழ்ந்து வந்துள்ளார். இருப்பினும் ஓய்வூதியம் பெறுவதற்கான அவரது நடை மட்டும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. கண்ணீர் மல்க வேறு என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னந்தனியே நின்று தவித்துக் கொண்டிருந்தார் விஜயலட்சுமி. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு இந்த செய்தி தெரிய வந்தது. உடனடியாக அந்த பெண்ணின் இருப்பிடம் சென்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் அவல நிலை, அரசு அலுவலகங்களுக்கு அவர் நடையாய் நடந்தும் ஓய்வூதியம் பெறவில்லை என்ற அவரின் நிலை குறித்த செய்தி தொகுப்பாக கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக வெளியிடப்பட்டது. இந்த செய்தி தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தூத்துக்குடி எம்பி கனிமொழி ஆகியோரின் கவனத்திற்கு கிடைக்கப் பெற்று சத்தியம் செய்தி எதிரொலியாக 30 ஆண்டு கால விஜயலட்சுமியின் போராட்டத்திற்கு தீர்வு கிடைத்துள்ளது. 30 ஆண்டு கால ஓய்வூதிய பணம் மொத்தமாக அவரது அக்கவுண்டில் கிரெடிட் ஆகியுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக வரும் மாதங்களில் மாதந்தோறும் 12,000 ரூபாய் ஓய்வூதியம் வரும் என்றும் கூறப்படுகிறது. தற்போது மகிழ்ச்சி கடலில் பொங்கும் திருமணமாகாத பெண் விஜயலட்சுமி நமது சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளார். எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்களோட ரிட்டையர்டு பணம் வாங்குறதுக்கு நான் போராடிட்டு இருந்தேன். யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. எனக்கு இப்போ இந்த சத்தியம் டிவிக்காரங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருமா இந்த செய்தியை பார்த்து எனக்கு அது மூலமாக பணம் கிடைச்சதுக்கு இந்த சத்தியம் டிவிக்கு ரொம்ப நன்றி. மாற்றுத்திறனாளி பெண் விஜயலட்சுமி நடத்திய 30 ஆண்டுகால ஓய்வூதிய போராட்டத்திற்கு சத்தியம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியால் தீர்வு கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரணாக சத்தியம் செய்தி என்றென்றும் துணை நிற்கும் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாகும். சத்தியம் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் மணிகண்டனுடன் செய்திக்குழு.